கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஊர் ஊரா ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறோம், சைலண்டா இருங்க ப்ளீஸ். இதை பாருங்க கருப்பண்ணன், மாரியாயி உங்க கூட வாழ விரும்பல, வாழ மாட்டேன்னு உறுதியா இருக்காங்க. வேண்டாம், எனக்கு வேண்டாம். இந்த வயசுல எனக்கு அவரோட சேர்ந்து வாழ விருப்பம் இல்ல. நான் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டேன். அவங்க பிள்ளைங்களும் எங்க அம்மாவை பாத்துக்கிறேன்னு உறுதியா சொல்லிட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க கிட்ட சொல்லுங்க, சுருக்கமா சொல்லுங்க. 1976ல கல்யாணம் பண்ணேன். 48 வருஷம் என் கூட வாழ்ந்தேன். அடுத்த முன்னாடி நான் பாவாடை வாங்கி தரேன், நீ என் கூட குடும்பம் நடத்துங்கிறது. அடுத்த முன்னாடி இல்ல, ஒரு நிமிஷம் ராஜன், ஒரு நிமிஷம் ராஜன். 40 எடுத்து தரேன்னா அந்த அம்மா கூட போய் நீ ஓய்க்குதுமா? உன் பொண்டாட்டி அடிச்சு தோல்த்தி விட்டு போய் வேற பொம்பளையோட வாழ்றே இல்லையா? அதுதான் குடும்பம் தான் நடத்துறான். அப்புறம் என்ன? அப்புறம் என்ன பண்ணி சொன்னா? நான் வந்து அவளை மறுபடியும் கல்யாணம் பண்ணி ஊரறிய தாலி கட்டி கொண்டாந்து வச்சு வாழ்றேன். ஊரறிய தாலி கட்டி கொண்டாந்து அந்த அம்மா பொண்டாட்டி. சரி, ஓகே, தாலி கட்டி ஒரு நிமிஷம் ராஜன். ராஜன் ராஜன் பொண்டாட்டி வச்சிருக்க ஐயா, ஐயா கற்பண்ண ஐயா, அவனை தாலி கட்டி கல்யாணம் பண்ணி புள்ள பத்தி நீ வளர்த்தியாடா? நீ 8 மாசத்துல பிறந்த இல்லையா? சொல்ற பாக்கலாம். கேளுடா அவளே. நானும் சாவுடா. என்ன பாருங்க, என்ன நான் வந்து எங்க அம்மா கூட வந்துட்டேன். இவன் நானும் சாவுடா. சரி, ஒரு நிமிஷம், நீங்க 2 பேரும் அமைதியா இருங்க. அட்வொகேட் பிரியங்கா மேம், இப்போ நீங்க இதை பார்த்தீங்கல்ல, இது என்ன? நீங்க மாரியாயி அம்மா வந்து இவரோட வாழ விரும்பல, இந்த வயசுல எனக்கு கஷ்டப்பட முடியாது, பீஸ்ஃபுல்லாவே இல்ல லைஃப், அத சொல்றாங்க. அவங்களோட உரிமைகள் எல்லாம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. 48 வருஷம் அவங்களோட இவங்க வாழ்ந்திருக்காங்க. பட் அவங்க நிம்மதியாவே இல்ல அவங்க லைஃப் ஃபுல்லா. இப்பயே இவ்வளோ அக்ரெசிவா நம்ம இருக்கும்போதே இவ்வளோ அக்ரெசிவ் பிஹேவியர் இருக்கு இந்த ஃபேமிலியில. இப்போ அவங்க தனியா வாழ்ந்தாங்கன்னா இவங்க 2 பேருமே வந்து அக்ரெசிவா தான் பிஹேவ் அடிக்கிறது அந்த மாதிரி இருக்கு. ஸோ இவங்க சேர்ந்து வாழ்ந்தா ஒரு பீஸ்ஃபுல் லைஃபே இவங்களுக்கு இருக்காது. அதுவும் 2 பேரும் ஏஜ்டா இருக்காங்க. ஸோ இவங்களும் அவங்க சொல்ற இதுல கேட்குற இதில் கூட அவங்க இல்லை மனநிலைமையில். ஸோ இவங்க சேர்ந்து வாழ்கிறது எப்படின்னு தெரியல. அவங்க தான் பர்சனலாக அவங்க டிசைட் பண்ணணும். இதுக்கப்புறம் அவங்க போய் வேலை செஞ்சு பண்ணுறது கஷ்டம் அவங்களுக்கு. ஸோ அவங்க செக்யூர் பண்ணுறதுக்கு இவர் வந்து ஃபைனான்ஷியலாக அவங்க பேரில் ஏதாச்சும் மணி டெபாசிட் பண்ணுறதோ இல்லை அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு எதாவது மந்த்லி கொடுக்கறதோ அது பேஸ் பண்ணி பிரிஞ்சு வாழணும்னா வாழ்ந்துக்கலாம். அவங்க 2 டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் அவங்க அதான் எதிர்பார்க்குறாங்க. டிவோர்ஸ் பண்ணிட்டு இவர் அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா அவங்க இந்த வயசுல போய் அவங்க எங்க ஒர்க் பண்ண முடியும்? இல்ல, இது ரொம்ப அடிதடியா போயிட்டு இருக்கிற இதுல வந்து பீஸ்ஃபுல்லா எப்படி வாழ முடியும்? ஒரு லைஃப்னா பீஸ்ஃபுல்லா, அதுவும் இந்த வயசுல அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நிம்மதியான வாழ்க்கை தான் தேவைப்படும். நானும் எங்க வீட்டுக்கார மூலம் நிம்மதியாக தான் இருந்தோம். இவன் வந்து குறுக்க போந்தாங்க, எங்களுக்கு பிரச்சனையான பிரச்சனை தாங்க. நீங்க நிம்மதியா இருந்ததுனால போஸ்டர் அடிச்சு பண்ணிருக்கீங்க. அது எப்படி நிம்மதியா? எப்பயாரும் அடிச்சு ஒட்டலீங்க பாருங்க. எப்பயாரும் நீங்க அப்படி பண்றது கூட தப்பு தானே. இவ்வளவு வருஷம் உங்க கூட வாழ்ந்திருக்காங்களா? உங்களுக்கு எவ்வளவு வயசாகுது? எப்படி மேடம் போஸ்டர் அடிச்சு ஒட்டதுனால இவர் மேல வழக்கு போட முடியும்? கண்டிப்பா போடலாம். இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்காங்க. போட்டோ போட்டு போஸ்ட் ஒட்டி, அது ரொம்ப தப்பான விஷயம். அது எப்படி அக்செப்ட் பண்ணாங்கன்னு தெரியல. இவர் மேல வழக்கு பதிவு பண்ணலாம். கண்டிப்பா போடலாம். கேட்டுக்கோங்க கற்பண்ண, கேளுங்க அவங்க சொல்றாங்க, நான் சொல்லல மேடம் சொல்றாங்க. ஒரு மனைவியா உங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கவங்கள ஓடி போயிட்டான்னு ஒரு போஸ்டர் அடிச்சு ஓட்டுறது ரொம்ப தப்பான விஷயம். ஓடி போயிட்டான்னு ஒட்டலீங்கம்மா, அது போட்டோ போட்டு இவங்க சும்மா அம்மா சும்மாங்கம்மா பாருங்க. எப்பயாரும் போனா வச்சிருக்கேன். அது எப்படிங்க சும்மா? என்ன டைம் பாஸ்? நீங்க சும்மா என்ன சார்? சும்மா அங்க பதில் அங்க பேசுங்க நீங்க.